அதிகார சோறுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க சார். அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஈகோ சார், ஈகோ சார். என்ன இது ஒரு பெருமையா? என்ன ஈகோ அப்படி? நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. சாமான் தைக்கும் போதோ இல்லை துணி துவைக்கும் போதோ நான் அழுது நீங்கள் பார்த்துருக்கீங்க. 2 பேரும் வெளியே போங்க. எங்கள் 2 பேருமே அந்த வார்த்தையை தான் சார் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்க மாமியார் உங்களை கூப்பிட்டாங்களா இல்லையா? போன உனக்கு வர தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கஷ்டமாயிருச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் தனி கொடுத்துட்டு போனதுக்கான ரீசன் எங்கள் வீட்டுக்காருக்கான அவங்க மரியாதை கொடுக்கல. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஓ அப்படியா விஷயம்? நாங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ் தான். இவங்க தனியாக போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையை நான் ஒரு ஆள் மட்டுமே செய்கிற மாதிரி அது இருக்கும்போது என்னால் பார்க்க முடியாதுப்பா. நான் வந்து மெடிக்கல் ட்ரக்ஸ் எடுக்கும் போது என்னால் காலையில் எழுஞ்சிக்க முடியாது. நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணேன். காலேஜ் படிக்கும் போதே அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். 9 o'clock என் மாமனார் இருந்தால் நான் கூட்டிகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விடுவார். அப்படி இல்லைன்னா நான் 2 kilometers நடந்து போகணும். அந்த மெடிக்கல் இஷ்யூ இருக்கும் போதே என்னால் முடியாது. அப்படியா? அப்படித்தான். அம்மா அப்பாவும் பேசுறது இல்லை. அப்படி இருக்கும் போதே எனக்கு ரொம்ப அழுகியாக வரும். வீட்டில் எந்த வேலையும் செய்யாத பொண்ணு நான். இதெல்லாம் ஒரு பெருமையா? திடீர்னு வந்து ஒரு வீட்டையே டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வேலையை நான் செய்வேன். செஞ்சதுக்கு ஒரு ரெக்கக்னேஷனும் கிடைக்காது. அதுக்கு ஒரு குறை இருக்கும். என்ன கொடுமை சரவணன். நீங்கள் சந்தோஷமாக நல்லா இருந்தால் தான் போதும் நாங்கள் நினைக்கிறோம் சார். நம்ம பிள்ளைங்க முன்னுக்கு வருவாங்களான்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவங்கள எதுவுமே நாங்கள் கேட்டதே கிடையாது. அப்புறம் இப்ப 2 பேரும் வெளில போயிட்டாங்க. அப்போ சின்ன மருமக இப்போ தான் அம்மா வீட்டுக்கு போனா இங்கே எங்கள் கூட தான் இருந்தா. நான் போய் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேளுங்க சார். அவளே கேளுங்க சார். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. குறைஞ்சபட்சம் 7 மாசமா இந்த சண்டை போயிட்டு இருக்கு. எதுக்குன்னா நாங்கள் வீட்டுக்கு 1 ரூபா கொடுக்கறது இல்லை. அதிகார சோறுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என் வீட்டுக்காரர் இருக்கும் போது கேட்டிருந்தா பொதுவாக கேட்டதா இருக்கலாம். நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன். அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க புலம்பிக்கிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ நம்ம 1 ரூபா கொடுக்க முடியல. அதனால அவங்களோட சம்பாதியத்தில் நம்ம சாப்பிடும் போது அதிகார சோறுன்னு கேட்குறாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 2 பேரும் வெளியே போய் பொழைச்சு பார்த்தாதான் தெரியும் உலகம்னா என்னன்ட்டு. 2 பேரும் வெளியே போங்க. எங்கள் 2 பேருமே அந்த வார்த்தையை தான் சார் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் சார், நான் சொல்லி என் பிள்ளைங்க நல்லா முன்னுக்கு வரணும் தான் சொல்லி தான் சார். இல்லம்மா, முன்னுக்கு வரணும்னா உங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க. எதனா ஒண்ணுன்னா 2 பேருமே உங்களால தான் வருது. 2 பேருமே வருமா 2 பேருக்கு எதனா ஒரு பிரச்சனைனா என் மேலேயே சாத்துறாங்க சார். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இப்போது வேலையை விட்டுட்டாங்க. நவம்பரில் அந்த சண்டை நடந்ததுக்கப்புறம் அவங்களால ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லி வேலையை விட்டுட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. அதுக்கு என்னப்பா? இப்போ பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒன்று பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் 3 மாதமாக லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்கணும்னு நினச்சா எங்கள் வீட்டில் என்னால் கேட்க முடியாது சார். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல உரிமை இல்லை. ஏன்னா நான் அந்த கல்யாணன்ற ஒன்று அவங்கள நான் பார்க்க வைக்காதனால எனக்கு கேட்கவும் முடியல. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? அவங்க வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்களால அந்த பிஸ்னஸ்க்கு காசு கொடுத்துருக்க முடியும் சார். மறுபடியும் இப்போ 2 பேரும் பேசுறப்ப தான் நீங்க அவங்க சொல்றது கரெக்ட் மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க திருமணம் பண்றீங்க. அவங்க தானே சார் சொல்றாங்க நீங்க நல்லா இருக்கணும், நீங்க தான் பொழைக்கணும். இல்லம்மா, அவர் வந்து இருக்க வேலையை விட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இப்போ ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு? ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டியாந்துருக்கேன். இருக்க வேலையை விட்டு ரிஸ்க் எடுக்கிற நேரம் இது இல்ல. இப்போ எதுக்கு எப்படி அவர் அதுக்கு பணம் கொடுப்பாரு? நான் சொல்லி அதை புரிய வைக்கிற இடத்துல நான் இல்ல சார். நான் சொன்னா அவர் புரிஞ்சுக்கிற எனக்கு இடத்துலயும் புரியல. இல்ல. உங்களால உங்க அம்மா அப்பாட்டையும் புரிய வைக்க முடியாது, உங்க கணவர்ட்டையும் புரிய வைக்க முடியாது. அப்ப இவங்க தானே புரிய வைக்கணும். உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட். இப்போ நீங்க உங்க அம்மா வீட்டில் தான் இருக்கீங்க. ஆமா, ஒரு 7 months-ஆ. ஏன் இப்போ அவங்க அங்கேயே இருக்காங்க 7 மாசமா? அவ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டா சார். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நான் 2 பேரும் போக சொன்னேன். வீட்டில் சண்டை போடாதீங்க, 2 பேரும் போக சொன்னேன். அவளா எதோ பேசிட்டு போயிட்டா. உங்களுக்கு உங்க கணவரோட சண்டையா மாமியாரோட சண்டையா? எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே அப்ப நீங்க கிடையாது 2 சார். பேரும் ஒண்ணா இருக்க வேண்டியதானே? இந்த பொண்ணுங்கெல்லாம் என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அப்பா அம்மா முன்னாடி புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து நான் ஃபினான்ஷியலா இப்போ நான் ஸ்டேபிளா இல்ல, இப்போ வரைக்கும் நீ உங்க வீட்ல இரு. ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கப்ப தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா லாஜிக் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. அப்ப வந்து நாங்க ஃபினான்ஷியலா கொஞ்சம் எங்களை பாத்துக்கிற எங்க 2 பேரையும் பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. புரியலையே. அப்ப இருந்தது இப்ப எங்க போச்சு? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி.
வேலை விட்டதுனால சார். ஏன் விட்டாரு? ஒரு குடும்பஸ்தான் இப்படியெல்லாம் தப்புன்னு வேலையை விடலாமா? நீங்க போய் அங்க உட்காந்துக்கிட்டீங்கன்னா இந்த பையன் பேச்சுலர் லைஃப்ல தான் இருக்க ட்ரை பண்ணுவோம். அது கரெக்ட் சார். அது அவங்க இந்த மாதிரி பொண்ணு நம்பி இருக்குடா, நீ கூட்டிட்டு போய் விட்டுருக்க, கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம்ல சார். நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. உங்க மாமியார் உங்களை கூப்பிட்டாங்களா இல்லையா? நான் ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்டப்போ போன உனக்கு வர தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கஷ்டமாயிருச்சு. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன வார்த்தை வேணாலும் விடுவீங்க. அவங்க கோச்சிட்டு போனா அதுக்கப்புறமா அதை ரியலைஸ் பண்ணி சரி ஏதோ கோவத்துல பேசிட்டேன் வராம என்ன அங்க உட்காந்துருக்கேன்னு கேட்கணும்ல. அதானே உலக வழக்கம். அதை விட்டு போன உனக்கு வர தெரியாதானா எப்படி வர தோணும்? நாங்கள் இப்போ இருக்கிற வாடகை வீடு பெரிய வீடு சார். அதை பெருக்க முடியல, தொடக்க முடியல, அதனால அவங்க வரல சார். ஓ அப்படியா விஷயம்? இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை இல்லையா? நீ செஞ்ச வந்த புதுசுல நல்லா செஞ்ச. இப்ப விஷயம் அது இல்ல, நீங்க கூப்பிட்டீங்களாங்கிறதா இப்ப பிரச்சனை. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? முந்தா நேற்று கூப்பிட்டனா இல்லையா சார்? அது நானா கால் பண்ணதுக்கு அப்புறம் சார். நீயே நான் நிறைய நாள் எதிர்பார்த்திருக்கேன் சார். பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. எனக்கு உண்மையாவே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதை நான் அவங்க கிட்டயே சொல்லியிருக்கேன். இது எனக்கு தெரியல அவங்க நம்புவாங்களான்னு. எனக்கு அவங்களை உண்மையாவே ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப இலகுன மனசு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நிறைய சமைச்சு போடுவாங்க. எனக்கு அதனால அவங்கள ரொம்ப பிடிக்கும். அம்மா மாதிரி இருந்தாங்க. திடீர்னு நான் மாமியார் அப்படின்னு மாறுறப்போ ரொம்ப ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என்னாச்சு? நல்லா இணக்கமா தான் இருந்திருக்கீங்க. அப்படியே வேலை செய்யறது குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீல் குறைக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காது சார்? சபாஷ், சரியான போட்டி. இப்போ வந்து நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி செஞ்சுட்டு இருந்தது நான் வந்து அது மொத்தமாக என் மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சமாக. என்ன கொடுமை சரவணன். அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃபா, ஐயோ வீட்டுக்கு போகணுமா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நானும் அதை டேக் ஓவர் பண்ணேன். அது இருக்க குறை அதிகமாயிடுச்சு சார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இது இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி தான் பண்ணணும். அப்படி இருக்கும் போது அது ஆர்டர் போடுற மாதிரி ஆயிடுச்சு சார். அது நம்ம வீட்டு வேலை மாதிரி எனக்கு தோணலை. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். நீ வீட்டில் வேலை எதுவுமே செஞ்சது இல்லையா? இவங்க இருக்கும் போது வரைக்கும் 3 பேரும் ஷேர் பண்ணி செஞ்சோம். உங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சுகர் டெஸ்ட் எடுத்ததுல இருந்து அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப குறைச்சிட்டீங்க. நன்றி கெட்டதாமா பேசாத, நாக்க புண்ணு வந்து. நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. சாமான் தைக்கும் போதோ இல்ல துணி துவைக்கும் போதோ நான் அழுது நீங்க பாத்திருக்கீங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் சமையல் பண்ணுவேனா இல்லையா? நீ சாமான் அந்த சமைக்கிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதான் உங்களை இது வரைக்கும் நான் ஒரு வேலை செய்ய விடாம கூட நான் வச்சு நின்றுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சுகர் இருக்கு. ஐயோ, உங்களை நான் ஒரு வேலையும் செய்யாம தான் வச்சிருந்தேன். அது எப்போ நான் குறைச்சேன்னா, இது நான் இப்படி தான் செய்யணும், இது ஏன் இப்படி செய்யறேன்னு நீங்க அந்த மாதிரி என்ன அதட்டினது இல்லை. திடீர்னு அதட்டும் போது நம்ம இங்கன்னா வேலை பார்க்க வந்திருக்கோம், நம்ம வாழ வந்திருக்கோம், நம்ம பொண்ணுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் அவங்க அந்த மாதிரி நம்ம கிட்ட கத்துறாங்க? சரியான போட்டி. எனக்கு நம்ம மருமகன் கூடயே இருக்கணும்னு ஆசை. ஒரு 6 மாசம் கூட என் 2 மருமகளுமே இல்லைன்ட்டு நான் எவ்வளோ அழுதுன்னு கேட்டு. அழுவுறீங்க, கூப்பிட மாட்டேங்கிறீங்களே. குட் கொஸ்டின். கூடுமா எனக்கு ஈகோ சார், ஈகோ சார். என்ன இது ஒரு பெருமையா? என்ன ஈகோ அப்படி? என் பிள்ளையே என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டானே, என் பிள்ளை சொல்லிட்டானேன்ற வார்த்தை சார். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ உங்களுக்கு அவங்க கூட ஒன்றா சேர்ந்துருக்கன்னு தானே ஆசை. இப்போ என்ன ஈகோ? அது ஈகோவை விட்டுட்டு ஏன் போய் அங்கே உட்காந்துருக்க, இதான் உன் வீடே, கிளம்பி வாப்பான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. வெரி குட். சொல்ல முடியல சார். அவ்வளோதானே போனால் அவ்வளோ வரட்டும், அப்படிதான் சார். நீங்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு 2 நாள் லீவுக்கு போகிறதா அவங்களா போகிறது. உச்சாம்பாடுறா ஒரு புது பாயிண்ட. இது இங்கே இருக்க சண்டையினால கோவத்தில் போகிறது. அவன் லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கனால சார். அவனை நம்பி தானே வந்திருக்கான். அவன் எங்கே இருக்கானோ அங்கே இருக்க வேண்டியதானே சார். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஈகோ அதனால் கூப்பிடலங்கிறீங்களே. இப்போ உங்களுக்கு ஈகோ இல்லைல்ல, கூப்பிடுங்க. வாமா, எங்க அத்தை கூப்பிடுறீங்க? வீட்டுக்கு தான் வா. எங்கே கூப்பிடுவாங்க? வீட்டுக்கு தான் கூப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கா இல்ல உங்க வீட்டுக்கா? இல்லை புரியல. நம்ம வீட்டுக்கா இல்ல உங்க வீட்டுக்கா அத்தை? நம்ம வீட்டுக்கு. அது இப்போ இவ்வளோ நாள் ஆச்சா அத்தை உங்களுக்கு? இப்பயும் சொல்றேன், எனக்கு உங்க மேல எந்த கோவமும் கிடையாது. எனக்கு உங்க மேல கஷ்டம் மட்டும்தான். இந்த பொண்ணு திமிர் பிடிச்சதுனால தான் அங்க இருக்கணும். நான் நிறைய பேச்சு வாங்கிட்டேன். ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். நான் போய் என்ன 10 நாள் விட்டுருக்கலாம், 1 மாசம் கூட விட்டுருக்கலாம். என்னை 7 மாசம் இப்படி தனியா விட்டது தப்பு தான். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. என் மாமாவாவது என்ன எத்தனையோ வாட்டி பார்த்தாரு, அவரும் என்ன வாமான்னு கூப்பிட்டுருக்கலாம். கூப்பிடலன்னா நீயா போனோமா? பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்க கூடாது. நாங்கள் வந்து தேடி கல்யாணம் பண்ணலப்பா, நீயா வந்து அவனை நம்பி. அந்த பிள்ளைகிட்ட போய்ட்டு நீ தான் பார்த்து கல்யாணம் பண்ண, அப்போ நீ தான் பொறுப்படுத்துக்கணும் அப்படின்னா அது எப்படி சார்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், இப்போ அந்த பொண்ணு ஏதோ சின்ன பொண்ணு பேசுதுன்னு நினச்சேன். நான் கூட அந்த பொண்ணு ரொம்ப இமோஷனலாக தான் அதுக்குள்ளே இருக்காப்ல.
சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருப்பா. அந்த பொண்ணோட அண்ணனா என்னைய நினச்சிக்கோங்க. அடாது சின்ன பிள்ளை ஏதோ கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. நீங்கள் பெரிய மனுஷன் தானே, வீட்டுக்கு வாமான்னு ஏன் கூப்பிடல? அதான் சார் ஈகோ சார். இதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்கள் ஈகோக்கு என் தங்கச்சி பலியா? நாங்கள் திட்டினாலும் இருக்கணும், எங்கள் பொண்ணாக இருந்தால் எங்கள் கூட தான் இருக்கணும். தப்பு. அது இப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதுக்காக உங்களை நம்பி வந்துட்டதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போமா என்ன? உங்கள் மகளை அவங்க மாமியார் இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் பொறுத்துப்பீங்களா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொறுத்துக்கு தான் முடியாது. பொறுத்துக்க முடியாதுல்ல. அப்புறம் எப்படி? இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த வீடும் இல்லை, இந்த வீடும் இல்லைன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அவங்க சேர்த்துக்கினாங்கன்னா அதனால தான் நீ போனேன். அத்தை அவங்க இப்போ வரைக்கும் என்ன சேர்த்துக்கல அத்தை. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணு நம்ம பெத்துட்டோம், என் கடமை நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை. நம்ம வீட்டுக்கு நீ வா நீங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு கோர்வையாக கூப்பிடவே இல்லை அத்தை. கூப்பிடல தான். அப்புறம் எதுதான் அத்தை என் வீடு? அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. நான் அப்புறம் எதுதான் என்னோட வீடு? இங்க இருந்து வரணியா நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? சரி இப்போ கூப்பிடுறேன் சார், நான் இன்னைக்கு கூப்பிடுறேன். அவள் வந்து இருந்தா நல்லா இருக்கும், சண்டை இதோட இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் சார். அப்படி பாரு. முதல்ல கூப்பிடுங்க, அடுத்து பேசுவோம். வாமா நம்ம வீட்டுக்கு. இந்தமாரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் சார். சரி நான் வரேன். பிரச்சனையை பட்டுன்னு முடிச்சிட்டீங்களே. நீ ஈகோ பிடிச்ச பிள்ளை தான். எல்லாம் அந்த வாயிலேருந்து வாங்கிட்டு உங்கள் தங்கச்சி சார் நல்லா பேசுவாங்க சார், 2 பேருமே நல்லா பேசுகிறாங்க. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. நீங்களும் புதுசாக வந்த மருமகளை ஆரம்பத்தில் ஒன்றும் பண்ண விடாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு செல்லம் கொடுத்துருக்கீங்க. ஒன்னும் குறைச்சல. இதுங்களும் புதுசாக வந்த காலகட்டத்தில் மாமியாருக்கு நல்லது கெட்டதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. இது என்னடா நியாயம் ஆண்டவா? அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டால் இவங்களுக்கு முடியலைங்கும், இங்கிட்டு வேலை இங்கிட்டு போக, அப்புறம் அந்த கேப்பில் பல விஷயம் நடந்து போயிருக்கு. உங்களுக்கு அறிவோ அறிவுனே. நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? இப்போவே போகலாம். இப்போவே போகலாம். கோயிலை கூட்டு போயிருங்க. ஓகே, நீட்டாக இன்னைக்கு ஓகே, குட், மகிழ்ச்சி.